அதாவது இப்போ 2040 இயந்திர அறிவியல் உலகம் அழியுது. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்காக என்ன பண்ணுறோம், இதுவரை நாம் உருவாக்கணும் பார்த்தீங்களா கஷ்டப்பட்டு, இது எல்லாமே இப்போ அழிக்க வேண்டியது. இது எல்லாமே இன்றைக்கி பயன் இல்லாமல் நிற்க போகுது. அப்படியே நிற்க போகுது. இந்த சென்னை நகரம், பம்பாய் நகரம் எல்லாம் கட்டடங்கள்லாம் அப்படியே நிற்கும். விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த நகரங்களை விட்டு வெளியே தான் வந்தாகணும். 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரப்போகிற அந்த 2040 அப்புறம் எல்லாருமே பெருநகரங்களை விட்டு எங்கே சமவெளி இருக்குது அங்கே போய் விவசாயம் பண்ணுறதுக்கு ஓட வேண்டியிருக்கும். அப்போது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஒன்றை உருவாக்குறோம். அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடக்குது. இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது. அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. இந்த மாற்றத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இதுவரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கணும் பார்த்திங்களா, எல்லாத்தையும் அழிக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போது இது ஏன் இந்த மாதிரி, அப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும் நினச்சி பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும் இந்த மக்களுக்கு, இந்த மனுஷங்களுக்கு. அப்போது இந்த ஏமாற்றங்கிறது ஏன் இதை தவிர்க்கவே முடியாதா? இப்படி ஒரு ஏமாற்றம் வரத்தான் வேண்டுமா? இப்போ என்ன ஆகுனாக்கா, இப்போ நம்பவே மாட்டாங்க. 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுதுங்கிறத இனிமேல் இந்த மனுஷங்க பெரும்பாலானவங்க நம்பவே மாட்டாங்க, நம்ப மறுப்பாங்க. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அது நடக்க போகிறது தான், ஆனால் நான் நம்ப மாட்டேன். இது எப்படின்னா, சாவு எல்லாத்துக்கும் வரதான் போகுது, ஆனால் சாவை நான் ஏற்றுக்க மாட்டேன், சாகாமல் வாழக்கூடிய மருத்துவத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு முயற்சியெல்லாம் பண்ணுறாங்களே, அதே மாதிரி தான். அது மாதிரி சாவு எல்லாத்துக்கும் வரதான் போகுது, ஆனால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது, ஆனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, நம்ப மாட்டேன், நீ போய் சொல்கிற, என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படி ஏற்றுக்க முடியல அப்படின்னா, இவன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு பயங்கரமான ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இது அத்தனையும் இன்னும் 17 வருஷத்தில் செயலிழக்க போகுது அப்படின்னா, யாரால் தான் நான் ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மாற்றத்தை எப்படி எவ்வளோ பேர் உயிரை தியாகம் பண்ணி உருவாக்கி வச்சுருக்காங்க. பல கோடி பேர் செத்துருக்காங்க. இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு, இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு பல கோடி பேர் செத்துருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ தியாகங்கள், ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி ஏற்றுப்பாங்க? அப்போது இந்த திடீர் மாற்றம் இருக்குல்ல, ஏன் அந்த மாதிரியான ஒரு திடீர் மாற்றம் வர வேண்டும்? திடீர் மாற்றத்துக்கு இப்படி தான் வரணுமா? ஏன் வேறு தீர்வே இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை மனுஷங்க சந்தித்து தான் ஆகணுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு மிக பிரம்மாண்டமான உலகத்தை எவ்வளோ வேகமாக உருவாக்கணுமோ அவ்வளோ வேகத்திலே நம்ம அழிக்க போகிறோம், அல்லது விட்டுட்டு ஓட போகிறோம். அழிக்க மனசு இல்லாமல் அழிக்க மாட்டாங்க. என்னென்னா, இதை அழிக்க மனசு இருக்காது. விட்டுட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டுறீங்க, 100 மாடி கட்டடத்தை, அதை எதுக்கு நீங்கள் அழிக்க உங்களுக்கு மனசு வராதா? விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே விட்டுட்டு சமவெளியை நோக்கி ஓடி போவீங்க. இது இப்படியே இருக்கட்டும், இது தானாகவே இடியட்டும் அப்படின்னு சமவெளி. அப்போது இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? உண்மையிலே சொல்லப்போனால் மனுஷங்க நான் ஒரு ஊரை வடிவமைச்சு வச்சுருக்கேன்ல, மனுஷங்க எப்படி வாழணும், எந்த ஒரு ஊரில் வாழணும், அந்த ஊர் எப்படி இருக்கணும், ஊரோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும், விளைநிலங்கள் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும், ஒரு குடும்ப அமைப்பு வீடு எப்படி இருக்கணும், அதற்கு முன்புற இந்த சாலைகள், அப்புறம் நீர்நிலைகள்லாம் எப்படி இருக்கணும்னு நான் ஒரு வடிவமைப்பு வச்சுருக்கேன்ல, அது இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்லாம் கிடையாது. இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கிடையாது, எப்போது கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போ அப்படி எப்போது கண்டுபிடிச்சிருந்தா அதை அடிப்படையாக வைத்து நாம் வாழ்ந்திருந்தோமே. ஆனால் இப்போ ஒரு மாற்றம் வரும்போது நமக்கு அதனால் ஒரு அதிர்ச்சி நமக்கு ஏற்படாது. மாற்றம் வந்தாலும் அதனால் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, ஏன்னா அதனால் எனக்கு இன்னும் என்ன கஷ்டம், என்ன கேடு போச்சு, இந்த உலகத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்குது. இப்போ ஒரு மாற்றம் வருவதால் நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு உருவாக்கிய இயந்திர அறிவியல் உலகை நம்ம அழிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி மாற்றம் வந்தால் பரவாயில்ல, மாற்றம் வந்தால் வரவேற்க தயார். அதே நேரத்தில் இந்த உலகத்தையும் அழிக்கக்கூடாது. ஏற்கனவே நாம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய உலகத்தையும் நம்ம அழிக்கக்கூடாது. அப்படின்னா அதற்கு ஒரு தீர்வு என்னென்னாக்கா, நான் ஒரு வரைபடத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல, ஒரு ஊர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு தெரு எப்படி இருக்கணும், அங்கே உள்ள விளைநிலங்கள், நீர்நிலைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஊரை வடிவமைத்து கண்டுபிடித்து வைத்திருக்கேன்ல, அந்த கண்டுபிடிப்பை எப்போது கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம்.
எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்போ உலோகங்களை கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ நான் கண்டுபிடிச்சதுங்கிற ஒரு பொது உடைமையை அடிப்படையாக கொண்ட ஒரு கண்டுபிடிப்பு. நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு வந்து ஒரு பொது உடைமையை அடிப்படையாக கொண்டது. அப்போது இந்த மனுஷங்க பொது உடைமை நடைமுறையை பின்பற்றி வாழ்ந்திருந்தால் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை எப்போ ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது முன்கூட்டியே. ஏன்னா இப்போ உலகம் முழுக்க பாருங்கள், குடும்பங்கிறது எல்லா நாட்டிலையும் இருக்கா? குடும்பங்கிறது என்ன தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? அது எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குது, சீனாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது. பாருங்கள். ஆனால் நம்ம வந்து இப்போ தான் ஒருவருக்கு சந்தித்து கொள்கிறோம். ஜப்பான்காரங்களை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்காரங்கன்னு அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? ஜப்பான்காரங்களுக்கு நாம் யாருன்னு தெரியாது, நம்மளுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அமெரிக்கான்னு ஒன்று இருக்கிறது இப்போ தானே தெரியும். அப்போது யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியாமலேயே ஆனால் அந்த குடும்பங்கிற அமைப்பு எல்லா நாட்டிலையும் இருக்குது. அதே மாதிரி ஒரு கிராமமாக தான் வாழ்ந்திருக்காங்க. கடந்த காலங்கள்லேயும் சரி கிராமமாக தான் வாழ்ந்திருக்காங்க. கிராமங்கிறது எல்லா நாட்டிலையும் இருக்குது. அப்புறம் தெருங்கிறது எல்லா நாட்டிலையும் இருக்குது. எல்லா நாட்டிலையும் தெருங்கிறது இருக்குப்பா. எல்லா நாட்டிலையும் கிராமம் என்பது இருக்குது. எல்லா நாட்டிலையும் குடும்பம் என்பது இருக்குது. எல்லா நாட்டு மக்களும் திருமணம் என்கிற ஒரு நடைமுறையை பின்பற்றுகிறார்கள். திருமணங்கிறது என்ன தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? எல்லா நாட்டிலையும் இருக்குது. அமெரிக்காவிலும் இருக்குது, ஆப்பிரிக்காவிலும் இருக்குது, அரேபியாவிலையும் இருக்குது. அப்போது நான் ஒன்றை கண்டுபிடிச்சல, ஒரு ஊரை கண்டுபிடிச்சல, அந்த ஊர் மட்டும் ஏன் எந்த நாட்டிலையுமே இல்லை? ஏன்னா நான் கண்டுபிடிச்ச அதே ஊர்லேயும் அந்த ஊருக்கான விதிமுறைகள் எல்லாமே வந்து அங்கே குடும்பம், திருமணம், கூட்டு குடும்பம், அப்புறம் எல்லாமே இருக்குது. ஆனால் ஏன் இல்லாமல் போச்சுன்னா இந்த மக்கள் பொது உடைமை நடைமுறை பின்பற்றாமல் இந்த மாதிரி தனி உடைமை நடைமுறை இருக்குல்ல, அதை பின்பற்றி வாழ்ந்ததால் தான் ஒரு ஊர் எப்படி இருக்கணுங்கிறத அந்த மக்கள் தெரிஞ்சிக்காமல் போயிட்டாங்க. உலகில் உள்ள மக்கள் யாருக்குமே தெரிஞ்சிக்கலை. ஒரு ஊராக வாழ தெரிந்த மக்களுக்கு உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டிலையும் ஊர் இருக்கிறது, அதாவது கிராமம் இருக்கிறது, குடும்பம் என்பது இருக்கிறது, திருமணம் என்பது. ஆனால் அந்த ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும், அதன் வடிவமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு. ஒரு ஊர் எப்படி இருக்கணும், ஒரு அதற்கான அங்கே இருக்கிற கட்டமைப்பு, விவசாய நிலங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு. அதை கண்டுபிடிக்காமல் போயிட்டாங்க. மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. திருமணம் செய்யணும்னு தெரிஞ்சிருக்கு, காதலிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு, குடும்பமாக வாழ வேண்டும் என்று தெரிஞ்சிருக்கிறது. கூட்டு குடும்பம் என்பது கூட எல்லா நாட்டிலையும் இருக்குது. எல்லாமே தெரிந்து அப்பா இருக்கிறாங்க, அம்மாங்கிற உறவு எல்லாமே இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்பா அம்மாங்கிற உறவு இல்லை. ஆப்பிரிக்காவிலையும் இருக்குது, ஐரோப்பாவிலையும் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது, பழங்குடியினர்கிட்ட கூட இருக்குது. அதனால் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஏன் ஒரு ஊர் எப்படி இருக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் போச்சு? ஏன்னா அப்படி இருந்திருந்தால் ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா ஒரு ஊர், அந்த ஊர் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உலகத்தில் உள்ள எல்லா ஊரும் இருந்திருக்கணும். ஏன்னா எல்லா ஊர்லேயும் குடும்பங்கிற அமைப்பு இருக்குது, திருமணங்கிற நடைமுறை இருக்குது, அப்பா அம்மாங்கிற உறவு இருக்குது. எல்லா நாட்டிலையும் கிராமம் என்பது இருக்குது. கிராமமாக தான் உலகத்தில். அப்படி இருக்கும்போது ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏன் உலகத்தில் இல்லாமல் போச்சு? ஒரு ஊர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் எனது கண்டுபிடிப்பு வலியுறுத்துகிறது, ஆணித்தரமாக நிரூபிக்கிறது. ஒரு ஊர் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்போ இருக்கிற ஊரெல்லாம் தப்பு அப்படின்னு நான் எனது கண்டுபிடிப்பு மூலம் நான் சொல்கிறேன். அப்போ ஏன் உலகத்தில் இல்லாமல் போச்சு? எல்லா ஊர்லேயும் கல்யாணம் நடக்குது, அப்பா அம்மாங்கிற உறவு முறை இருக்குது, குடும்பம் என்கிற அமைப்பு இருக்கிறது, எல்லாமே இருக்குதுல்ல. எல்லா இது மாதிரி விஷயங்கள் உலகம் முழுக்க இருக்குதுல்ல. அப்படின்னா ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஊர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த அமைப்பு ஏன் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் இல்லாமல் போச்சு? அப்போது ஒரு மனுஷங்க முக்கியமான விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு ஊர் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ குடும்பமாக இரு, கூட்டு குடும்பமாக இரு, கல்யாணம் பண்ணு, காதல் பண்ணு, ஆனால் ஒரு ஊர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டாங்க. அங்கே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஊர் வந்து பெருகின உடனே அது நகரமாக மாறுகிறது. இப்போ வந்து ஒரு ஊர்னால் இவ்வளோ தான் இருக்கணும். இப்போ ஒரு ஊர்னால் அதோட எல்லை இவ்வளோ தான் இருக்கணும். அடுத்து அதோட எண்ணிக்கை அதிகமாகும்போது இன்னொரு இடத்துல போய் இன்னொரு ஊரை உருவாக்க வேண்டும். ஒரு ஊர்னால் அதில் 4000 பேர் தான் இருக்கணும். அந்த ஊரில் இப்போ மக்கள் தொகை அதிகமாகிடுச்சா, இப்போ புதுசாக 4000 தாண்டுதா, அப்போது அதிகப்படியானவர்களை இன்னொரு கிராமத்தை உருவாக்கி குடியிருக்க வைக்கும். ஒரு கிராமங்கிறது எப்பவும் கிராமமாக தான் இருக்கணும், அது எப்போவுமே நகரமாக மாறவே கூடாது.
அப்போ இங்கே என்ன விட்டுட்டாங்கன்னா, கிராமங்கிறது கிராமம் என்கிற நிலையை தாண்டி மக்கள் தொகை அதிகமாகும்போது நகரமாக மாறுகிறது. நகரத்தில் மக்கள் தொகை அதிகமாகும்போது மாநகரமாக மாறுகிறது. அப்போது இவங்க என்ன பண்ணாங்க, கிராமத்தை கிராமமாகவே இருக்க வைக்காமல் தப்பு பண்ணிட்டாங்க. கிராமங்கிறது வந்து இவ்வளோ தான் 4000 பேர் இருக்கணும்னா 4000 பேர் தான் இருக்கணும். அப்போ அதோட மக்கள் தொகை அதிகரிக்கும் போது இன்னொரு கிராமத்தை உருவாக்கியிருக்க வேண்டும். அப்போ அந்த புதிதாக உருவாக்கிய கிராமத்திலே 4000 பேர் வந்துட்டாங்க. இப்போது அதோட மக்கள் தொகை அதிகரிக்குதுன்னா அப்போ இன்னொரு கிராமத்தை உருவாக்கியிருக்க வேண்டும். எப்போவுமே நம்ம நகரம் உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது, மாநகரம் உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது. அப்போது மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், கிராமத்தில் தான் வாழ வேண்டும், கிராமம் நகரத்தில் வாழக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியாமல் போச்சு. ஏன் நகரத்தில் வாழ்கிற கலாச்சாரம் ஏன் வந்ததுன்னா, நகரத்தில் வாழ வேண்டிய அவசியம் வந்துன்னா, விவசாய நிலம் இல்லாமல் விவசாயம் பண்ணாமல் மக்கள் வாழ்ந்தாங்கல்ல, அங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது விவசாயங்கிறது ஒரு அடிப்படையான தொழில். விவசாயங்கிறது வந்து நீ என்ன வேணாலும் தொழில் பண்ணுப்பா, கலெக்டராரு, இன்ஜினியராரு, ஆனால் நீ விவசாயத்தை ஒரு தொழிலாக நீ செய்திருக்க வேண்டும். இயற்கையிடம் உனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இயற்கையோடு உனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அது வந்து விவசாய தொழில் பண்ணால் மட்டும்தான் இருக்க முடியும். விவசாயத்தை அந்த இயற்கையோடு, இந்த மண்ணோடு, இயற்கையை புரிந்து கொள்வது என்றால் இந்த தாவரங்களை புரிந்து கொள்வது, மரங்களை புரிந்து கொள்வது, நீ உண்ணுகிற உணவு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது அதை தெரிஞ்சுக்கணும் தானே. கண்டிப்பாக நீ சாப்பிட்ற சாப்பாடு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தானே. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் தானே. அப்போ நெல் சாப்பிட்றாங்க, அந்த நெல் எப்படி விளைவிக்கப்படுகிறது என்பது தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர். இந்த நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு அந்த நெல் வந்து எதுலேருந்து வருது, அதோட முந்தைய நிலை என்னது, எப்படி உருவாக்கப்படுகிறது, அது மரத்துலேருந்து காய்க்குதா, செடியிலேருந்து காய்க்குதா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. நிறைய மாணவர்களுக்கு, இளம் தலைமுறையினருக்கு தெரியாது. விவசாயங்கிறது வந்து இயற்கையோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அப்போ தான் மனசு அமைதியாக இருக்கும். அப்போ தான் நாமளும் மனுஷங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் எல்லாருமே விவசாயம் பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் நீ ஒரு செடியை உருவாக்குறதுக்கு, ஒரு மரத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு அப்போ தான் உனக்கு தெரியும். ஒரு உயிரை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டங்கிறது அப்போ தான் தெரியும். ஒரு செடியை உருவாக்குறது, எல்லோரும் விவசாயம் பண்ணியிருக்கணும். நீ என்னவாக இருந்தாலும் எல்லாருமே விவசாயம் பண்ணியிருக்கணும். எப்படின்னா, நீ இன்ஜினியராக இருந்தாலும் விவசாயம் பண்ணியிருக்கணும், டாக்டராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், விஞ்ஞானியாக இருந்தாலும் நீ ஒரு 2 ஏக்கரில் விவசாயம் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் இந்த இயற்கையை புரிஞ்சிக்க முடியும். அதோட பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மாடு ஒரு ஆடெல்லாம் வளர்க்கணும். அப்போ தான் ஒரு உயிரை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அப்போ தான் வந்து நீ வந்து இந்த உயிர்களை அழிக்கிற சிந்தனையே உனக்கு வராது. இன்றைக்கி எளிதாக அழித்து விடுகிறார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு உயிர்களை அழிக்கிறாங்க. அழிக்கிறதுல வந்து ஈஸி, எந்தவித கவலையே இல்லாமல் அழிச்சிடுறாங்க. ஆனால் நீ ஒரு உயிரை உருவாக்கிப்பார், ஒரு செடியை உருவாக்கிப்பார், ஒரு மரத்தை உருவாக்கிப்பார், ஒரு மாட்டை வளர்த்துப்பார். அப்போ தான் தெரியும். சும்மா மாடையும் வளர்க்குறது கிடையாது, செடியும் வளர்க்குறது கிடையாது. போய் ஞாயிற்றுக்கிழமையான ஒரு கூடையை தூக்கிட்டு போயிட வேண்டியது. பாய் 2 கிலோ மாட்டுக்கறி கொடுங்க அப்படிங்க வேண்டியது. ஒரு மாட்டை வளர்த்துப்பார், அப்போ தெரியும் கஷ்டம். 2 கிலோ மாட்டுக்கறி கொடுங்க அப்படிங்க வேண்டியது. அப்புறம் போயிட்டு சிக்கன் 2 கிலோ கொடுங்க, இன்றைக்கி சொந்தக்காரங்களாம் வராங்க, 3 கிலோ கொடுங்க சிக்கன். இந்த மாதிரி எண்ணம்லாம் ஏன் வருது அப்படின்னா, இவங்க யாருக்குமே ஒரு கோழியை வளர்க்குற அனுபவம் கிடையாது, ஒரு மாட்டை வளர்த்த அனுபவம் கிடையாது, ஒரு செடியை வளர்த்த அனுபவம் கிடையாது. அதுக்காக வந்து 2 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னா, செடியை வளர்க்காதனால தான் அவங்க அரிசி சாப்பிட்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒரு உயிரை கொல்றீங்கள, அழிக்கின்ற சிந்தனை எங்கேருந்து வருகிறதுனால், மனுஷங்களுக்கும் இயற்கைக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு. மனுஷங்களுக்கும் விவசாய தொழிலுக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு. அதனால தான் விவசாயம் பண்ணும்போது தான் உனக்கு ஒரு செடியை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். ஒரு செடியை அதுக்கு வந்து ஒரு பூச்சி தாக்குதல் இல்லாமல் அதை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். காபந்து பண்ணி அதை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். ஒரு மாட்டை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். ஒரு மாட்டை ஈஸியாக கொன்னுடுற காளை மாடு, இன்றைக்கி 2 மாடு, நாளைக்கு 2 மாடு, நாளைக்கு ஒரு பண்டிகை ஒன்று வருது, அந்த பண்டிகைக்கு நல்ல வியாபாரமாகும் மாட்டுக்கறி, ஒரு 10 மாட்டை கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஒரு பொடிச்சுன்னு சும்மா ஒவ்வொரு நாளும் 2-3 மாட்டை அப்படியே கொண்டுக்கிட்டு இருக்கே. அந்த மாட்டை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது விவசாயிக்கு தான் தெரியும். நீ விவசாயத்தோடு தொடர்புடையவர்களாக மக்கள் அனைவரும் இருந்திருந்தால் இந்த அழிக்கின்ற சிந்தனை வராது. எளிதாக அழிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம், அழிக்கிறது தான் வீரம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஒரு செடியை வளர்த்துப்பார், அப்போ அந்த இயற்கையோடு உனக்கு ஒரு தொடர்பு இருந்தால் அழிக்கின்ற சிந்தனை இருக்குல்ல, அழிக்க வேண்டும் என்கிற வெறி இருக்குல்ல, அது வராது. அப்போ நம்மலாம் இயற்கையிலேருந்து விடுபட்டு விட்டோம். யாருமே பெரும்பாலான மக்கள் விவசாயம் செய்கிறதில்ல. அதனால்தான்
இயற்கையிலேருந்து நாம் விடுபட்டு விட்டோம். அதனால தான் நமக்கு அழிக்கின்ற சிந்தனை, மனசில் வன்முறை வெறி, கொலை வெறி, மனசில் அமைதி இல்லை, நோய்கள் வந்ததுக்கே அதான் காரணம். ஏன்னா அந்த அழிக்கின்ற எண்ணம் இருக்குது பாருங்கள், அது நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம உடலே நம்ம அழிப்பதற்கு துணிந்து விடுகிறோம். அப்போது இப்படி எல்லா மக்களும் விவசாயத்தோடு தொடர்புடையவர்களாக வாழ்ந்திருந்தால் ஒரு கிராமம் எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே விவசாயம் கண்டிப்பாக பண்ணுவாங்கப்பா. அதன் பிறகு தான் அவங்க இன்ஜினியராகவோ, டாக்டராகவோ, கலெக்டராகவோ, டீச்சராகவோ, முதலமைச்சராகவோ, பிரதமராகவோ, விஞ்ஞானியாகவோ அவங்க இருப்பாங்க. தினமும் 2 மணி நேரம் அந்த விவசாய நிலத்தில் அவங்க வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அவர் விஞ்ஞான ஆராய்ச்சி நிலையத்துக்கு போவார். விஞ்ஞானி டாக்டர் மருத்துவமனைக்கு வேலை செய்ய போவார். இன்ஜினியர் அவருடைய ஸ்பாட்டுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு போவார். இப்படி ஒவ்வொருவரும் அவங்கவுங்க தொழிலை பார்ப்பாங்க. அதாவது விவசாயங்கிறது ஒரு பொதுவான தொழில். விவசாயங்கிறது ஒரு பொதுவான தொழில். அப்படி இருந்திருந்தால் ஒரு ஊர் எப்படி இருந்திருக்கும்? எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்கப்பா. அதே நேரத்தில் விவசாயங்கிறது ஒரு அடிப்படையான பொதுவான தொழில். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஊரை எப்படி வடிவமைச்சிருப்பாங்க, ஊர் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா ஒருத்தருக்கு விவசாய நிலம் பக்கத்தில் இருக்கும், எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இன்னொரு பிரச்சனை வரும். ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய தோட்டம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், இன்னொருத்தருக்கு அவருடைய தோட்டம் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கும். பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் விவசாய நிலம் வச்சுருக்காரு. அப்போ பொசுக்குன்னு அவருடைய விவசாய நிலத்துக்கு போயிட்டு வந்துடுவார். ஆனால் ரொம்ப தூரத்தில் விவசாய நிலத்தை வச்சுருக்காரு பாருங்கள், அவர் தன்னுடைய விவசாய நிலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போது இதில் பொது உடைமை இல்லை, பொதுவான நியாயம் இல்லை. ஒருத்தர் விவசாய நிலத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, வீட்டுக்கு பக்கத்துலேயே விவசாய நிலம். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அவருடைய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் முடியல, அப்பப்போ ஏதாவது ஒன்று உள்ளுக்குள்ளே வந்துடுது, ஏன்னா தூரமாக இருக்குது. இப்படி ஒருத்தருக்கு ஈஸியாக இருக்கிற மனித வாழ்க்கை இன்னொருத்தருக்கு அநியாயமாக இருக்குது. இன்னொருத்தருக்கு அதே தொழில் கஷ்டமாக இருக்குது. ஒருத்தருக்கு விவசாய தொழில் ஈஸியாக இருக்குது, இன்னொருத்தருக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போது இப்படி காலங்காலமாக மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்திருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் விவசாய நிலம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும், அப்படி எல்லாருமே விவசாய தொழில் பண்ண போகிறாங்க. அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன இருக்கணும்? விவசாய நிலம் என்பது வீட்டு பக்கத்திலே இருக்கணும். அனைவருக்கும் ஒரே மாதிரி நியாயம் என்பது அனைவருக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாருமே முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் வசிப்பிடத்தை மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்கப்பா. பொதுவான தொழில் விவசாயம் என்பது பொதுவான தொழில். அதை செஞ்சுட்டு தான் அவங்க மற்றது விஞ்ஞான தொழில் எதுவாக இருந்தால் அரசியல்வாதி. இன்றைக்கி கூட பார்க்கலாம், நிறைய சினிமா இயக்குனர், 1-2 சினிமா இயக்குனர்களை பார்க்குறேன், சினிமா நடிகர்களை பார்க்குறேன். அவங்க சினிமாவிலேயும் நடிக்கிறாங்க, பெரிய தோட்டமும் வச்சுருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு அரசியல் 2-3 அரசியல் தலைவர்கள்லாம் பார்க்குறோம், அவங்க அரசியல்லையும் இருக்காங்க, தோட்டத்துலேயும் வேலை பார்க்குறாங்க அந்த அளவுக்கு. அப்போது நிறைய பேர் விவசாய நிலத்தையும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விவசாயம் என்பது ஒரு பொதுவான தொழிலாக இருந்திருந்தால் அப்போ என்ன ஆகும்? உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே விவசாய நிலம் கண்டிப்பாக தேவை. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, விவசாய நிலம் சிலருக்கு கிடைக்காம போகும், இல்லாமல் அப்போ ஒருத்தட்ட அதிகமாக இருக்கும். நான் எனக்கு விவசாய நிலமே இல்லை, உனக்கு மட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை வரும். அப்போ எல்லாத்துக்கும் விவசாய நிலம் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்வை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக நான் விவசாயம் பண்ணி தான் தருவேன். நான் விஞ்ஞானியாக இருந்தால் என்ன, டாக்டராக இருந்தேன், நான் கண்டிப்பாக விவசாயம் பண்ணி தான் தருவேன். விவசாயங்கிறது ஒரு பொதுவான ஒரு தொழில். அப்படி இருக்கும்போது அதில் பிடிவாதமாக அந்த மக்கள் இருந்திருந்தாங்கன்னா அப்போது எல்லாருக்கும் விவசாய நிலம் வேணும். அப்போ அதில் ஒரு சமத்துவத்தை கடைப்பிடிக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு 10 ஏக்கர், ஒருத்தருக்கு 2 ஏக்கர், ஒருத்தருக்கு விவசாய நிலமே இல்லை அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் அநியாயமான நடைமுறைகள் என்னும் பொழுது உணர்ந்து எல்லாத்துக்கும் சமமாக நிலத்தை கொடுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தேவை நிலம். இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி பேருக்கு மேலேயும் மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த விவசாய நிலம், ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கர் தேவைன்னா அப்போ எவ்வளோ நிலம் தேவை? அப்போ ஒருத்தர் அதிகமாகவும் ஒருத்தர் கொஞ்சமாகவும் ஒருத்தர்கிட்ட இல்லாமலும் இருந்தால் அது ஒரு அநியாயமான நடைமுறை. அதை சரி பண்ணால் ஒரு தீர்வை கொண்டு வாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி அப்போது ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும், அங்கே விவசாய நிலம் எப்படி இருக்கணும், ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும், அங்கே மக்கள் குடியிருப்பு எப்படி இருக்கணும், அவங்க வீட்டு பக்கத்துலேயே விவசாய நிலம் இருக்கணும். அப்போ வீட்டு பக்கத்துலேயே விவசாய நிலம் எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்க முடியும்? வீட்டுக்கு பின்னாடி கொடுக்கலாமே. ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு பின்னாடியும் விவசாய நிலம் ஆரம்பித்து விட வேண்டும். அந்த மாதிரி கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். தோட்டம் பின்னோக்கி நீண்டுக்கிட்டே போகணும், நீட்டமாக போயிட்டே இருக்கணும்.
ஒரு விவசாய நிலம் சதுரமாலாம் இருக்கக்கூடாது. விவசாய நிலம் என்பது பின்னோக்கி நீட்டமாக ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமான விவசாய நிலம் என்பது நீள் வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக, வீட்டுக்கு பின்னாடி ஒன்றன் பின் ஒன்றாக நீண்டு கொண்டே செல்ல வேண்டும். ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு பின்னாடியும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கான விவசாய நிலம் ஒன்றன் பின் ஒன்றாக நீண்டு கொண்டே செல்ல வேண்டும். அந்த மாதிரி அப்போ இதுக்கெல்லாம் மக்கள் ஆரம்பத்திலே சில விதிமுறைகளை கடைபிடிச்சிருந்தாங்கன்னா, இன்றைக்கி அவங்க நான் என்னத்தை கண்டுபிடிச்சனோ, ஒரு உலகத்தை நான் ஒரு ஊரை நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த வடிவமைப்பை நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். அந்த கண்டுபிடிப்பை எப்போவோ நிறுவியிருப்பாங்க, எப்போவோ உருவாக்கியிருப்பாங்க. அந்த கண்டுபிடிப்பு உலகம் முழுக்கவே இருந்திருக்கும். ஆனால் மனுஷங்க பார்த்திங்கன்னா கோட்டை விட்டுட்டாங்க. அநியாயமான வழியில் மக்கள் வாழ்ந்து வராங்க. அவங்க வாழ்க்கை பயணங்கிறது எப்படி இருக்குன்னா அநியாயமான வழியில் இருக்குது. எப்படி ஒருத்தர் வசதியாக இருக்கார், ஒருத்தர் ஆடம்பரமாக இருக்கார், ஒருத்தர் பணமே இல்லாமல் இருக்கார், ஒருத்தர் பிச்சைக்காரராக இருக்கார். இது பற்றி மக்களுக்கு எந்த கவலையும் இல்லை. பொது உடைமை நடைமுறைன்னா என்ன? எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்கணும். ஒருத்தர் கிடைக்கிறது அதே என்ன அளவோ அதுதான் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இதுதான் பொது உடைமை நடைமுறை. அந்த நடைமுறையை பின்பற்றாமல் போனதால் தான் இன்றைக்கு நாம் இவ்வளோ பெரிய ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த உலகம் பாருங்கள், இதில் ஒருத்தர் இங்கே இது பொது உடைமை கிடையாது, இதில் தனி உடைமை. ஒருத்தருடைய வீடு பெருசாக இருக்கும், ஒருத்தருடைய வீடு சின்னதாக இருக்கும். ஒருத்தருக்கு வீடே கிடையாது, ஒருத்தர் வாடகை வீட்டில் இருப்பார், ஒருத்தர் பிச்சைக்காரராக இருப்பார், ஒருத்தர் அனாதையாக இருப்பார். இந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு. ஒருத்தருக்கு விவசாய நிலம் இருக்கும், இன்னொருத்தருக்கு விவசாய நிலம் இருக்காது. ஒருத்தர் நிறைய பணம் சம்பாதிப்பார், ஒருத்தர் அந்த மாதிரி. இங்கே எதுலேயுமே ஏற்றத்தாழ்வு ஒரு பொதுவான நடைமுறையே இல்லை. அதனால தான் இந்த உலகம் பார்த்திங்கன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு ஊர் எப்படி இருக்குது, அந்த ஊரில் உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறார்கள். ஒருத்தர் சின்ன வீடாக இருக்குது, ஒருத்தர் பெரிய வீடாக இருக்குது, பங்களா இருக்குது, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, குடிசையில் இருக்காங்க. இப்படி தான் உலகம் முழுக்கவே இருக்குது. உலகம் முழுக்க எல்லோரும் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு பொது உடைமை நடைமுறை என்கிறது இங்கே இல்லவே இல்லை. அப்போது அதனால்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பொது உடைமை நடைமுறையை பின்பற்றாமல், பொது உடைமை நடைமுறை என்பது ஒரு நியாயமான ஒரு வழி. தனி உடைமை நடைமுறை என்பது சமத்துவம் இல்லாத ஒரு பொது உடைமைன்னு சொல்கிறத விட சமத்துவ நடைமுறை அப்படின்னு சொல்கிறது தான் பொருத்தமானது. சமத்துவம்னா எல்லாத்துக்கும் சமத்துவம் அதில் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும். நீ வசிக்கிற வீடாக இருக்கட்டும், நீ வேலை செய்கிற நேரமாக இருக்கட்டும், நீ எவ்வளோ நேரம் வேலை செய்கிறங்கிறது எல்லாமே அதில் எல்லாத்துலேயும் ஒரு சமத்துவம் இருக்கணும். அந்த மாதிரி எல்லா வகையிலுமே இப்போ ஒருத்தர் பார்த்தா 2-3 பொண்டாட்டியோடு வாழ்ந்துட்டுருக்கார். ஒருத்தர் பார்த்தா கல்யாணத்துக்கு வழி இல்லாமலே இருக்குது. வயசு இருக்குது, ஆனால் அவர் கல்யாணம் தனியாக இருக்கிறார். நிறைய பெண்கள் தனிமையில் இருக்காங்க, கல்யாணம் ஆன பிறகு கணவன் இழந்தது. இன்னொருத்தர் பார்த்தா 2-3 பொண்டாட்டியோடு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் எதுலேயுமே இங்கே சமத்துவமே இல்லை. மற்றவங்கள பற்றி ஒரு கவலையே கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதான் எல்லாத்துக்கும் தேவைங்கிற நினைப்பே இல்லை. இதுதான் அநியாயமாக வாழ்கிறது. எனக்கு மற்றவங்கள பற்றி கவலையே படாமல், மற்றவங்க நம்மளை மாதிரி தானே மற்றவங்க அப்படின்னு நினைக்காம தான் மட்டும் வாழ்ந்தால் போதும்னு நினச்ச அதனால்தான் இப்போ இந்த இவ்வளோ பெரிய இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கிட்டு 2040 இன்னும் 17 வருஷத்தில் பாருங்கள் இது செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் இது எல்லாமே பயனில்லாமல் போகுது. இவ்வளோ பெரிய முயற்சி, ஒரு பயங்கரமான முயற்சி இது. இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது பயங்கரமான முயற்சிங்க. அந்த முயற்சியெல்லாம் வீணாக போகுது. ஒரு கதைக்கு ஆகாது, அப்படியே நிற்க போகுது, அநியாயமாக நிற்க. காரணம் என்னென்னா இது அநியாயமாக இது ஒரு அநியாய உலகம். இது ஒரு நியாயமான உலகமே கிடையாது. சுயநலம் பிடிச்ச ஒரு உலகம். வேகமாக வண்டியில் போகிறாங்க, நான் வேகமாக போகணுன்னு நினச்சிட்டு போகிறான். ஒரு விபத்து, இதனால் பாருங்கள் 10 லட்சம் பேர் சாகுறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் சும்மா நான் ஓரமாக போயிட்டு இருந்தேன். ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு சும்மா வண்டியில் போய் மோதி இப்போ ஒருத்தருடைய கால் சுத்தமாக எடுத்துட்டாங்க. அவங்க பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. அந்த பைக்கில் போகிற 2 பேர் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க, 2 பசங்க. அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது. அந்த குடிச்சு போட்டு சும்மா வண்டியில் போய் மோதி 2 காலும், ஒருத்தருக்கு கால் சுத்தமாக போயிடுச்சு, இன்னொருத்தருக்கு கால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, சிகிச்சை நடந்துகிட்ருக்கு. இதுதான் அநியாய உலகம் இது. அப்போது மற்றவங்கள பற்றி கவலையே படுறதில்ல. நான் வேகமாக போனால் போதும், என்னுடைய நலன்தான் முக்கியம் அப்படின்ட்டு வாழ்கிற இந்த உலகம். அப்படித்தான் என்னுடைய சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவங்கவுங்க சந்தோஷத்துக்காகவே ஒரு வாழ்க்கையை, ஒரு உலகத்தை, ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒருத்தர் சின்ன வீடு, ஒருத்தர் பெரிய வீடு, மாளிகை, ஆடம்பரம், அங்கே 10 பேர் வேலையாட்கள், இன்னொருத்தர் பார்த்தா குடிக்க கஞ்சி இல்லை. இதை பற்றி மற்றவங்க கவலைப்படுறது, நான் சந்தோஷமாக இருக்கணும் அந்த நினப்பு மட்டும்தான். அதனால தான் என்ன ஆச்சு, இந்த பாருங்கள் இன்னும் 20 வருஷம் கழித்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் பாருங்கள் ஒரு கதைக்கு ஆகாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் கூட பண்ண முடியாது.
அப்படியே விட்டுட்டு இதை விட்டுட்டு எல்லாருமே வேறு வழியே இல்லை. 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது. நீ வந்து விவசாயத்தை பண்ணி தான் தீரணும், வேறு வழியே கிடையாது. உனக்கு தேவையான உணவை நீ தான் உற்பத்தி பண்ணணும். பணம்ங்கிற நடைமுறை கிடையாது, கடைகள் கிடையாது. கடையில் போய் நீ சாப்பிட்றதுக்கு எதையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. பணத்துக்கு மதிப்பே கிடையாது, தங்கத்துக்கு கூட மதிப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? விவசாயம் பண்ணுறதுக்காக விவசாய நிலத்தை பிடிக்கிறக்காக ஓடுவான். எங்கே எப்படி ஓடுவான்? ஓட்டு அவன் சக்திக்கு தகுந்த மாதிரி 10 ஏக்கரை வளைச்சி போடுவான். ஒருத்தனுக்கு நிலமே கிடைக்காது. ஒரு குடும்பத்துக்கு பார்த்தா நிலமே கிடைக்காது. இன்னொருத்தருக்கு பார்த்தா நிறைய 10 ஏக்கர் 20 ஏக்கர்லாம் வளைச்சி போடுவாங்க. அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். பாருங்கள் என்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது பாருங்கள். அது அநியாயமான வழியில் வந்ததுனால்தான் இந்த தனி உடைமை நடைமுறை இருக்குது பாருங்கள். இது அநியாயமான வழி. அப்போ நான் வந்து ஒரு பொது உடைமை நடைமுறை, சமத்துவ நடைமுறைன்னா என்ன? சமத்துவ நடைமுறைன்னா கார்ல் மார்க்ஸ் எழுதின அந்த பொது உடைமை நடைமுறை, கார்ல் மார்க்ஸ் எழுதினதோ வந்து லெனின் எழுதினோ அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்கிறது தான் சமத்துவ நடைமுறை, தூய்மையான சமத்துவ நடைமுறை. அதாவது நான் சொல்கிறபடி தான் வாழ்ந்து வந்திருக்கணும் எதிர்காலத்தில். அப்போ வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து இது போன்ற ஒரு மாற்றத்தை திடீர்னால ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் அதிர்ச்சி அடைய தேவையில்லை. அப்படியா, இந்த இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை மாறி இப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருகிறதா? அவ்வளோதானே. ஒரு சின்ன மாறுதல் செஞ்சால் போதும், நீங்கள் அதே வீட்டிலேயே வசிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு மாற்றம் நடக்க போது இப்போ இருக்கிற எல்லா கட்டமைப்பையும் அப்படியே விட்டுட்டு தான் எல்லாம் சமவெளிக்கு ஓட போகிறாங்க. அல்லது ஏன்னா இதை அழிக்கணும்னு நினச்சா இதை அழிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். புல்டோசர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, வெடிபொருட்கள் இருக்குது. இதெல்லாம் அழிச்சிட்டு திரும்ப சமவெளியெல்லாம் மாற்றணுன்னா அதுக்கு மக்கள் வந்து மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பண்ணலாம். இப்போ என்ன போல் எல்லாருமே அந்த மாற்றத்தை உணர்ந்த ஒப்புக்கொள்கிறவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் அத்தனை பேரை ஒப்புக்கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த உலகத்தை நம்ம அப்படியே இந்த காங்கிரீட் கட்டடத்தெல்லாம் இடித்து வேறு மாதிரி பண்ணலாம். ஆனால் இப்போ மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மைகளை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் மக்களுக்கு கிடையாது. மூட நம்பிக்கையில் போய் ஊறி போய் கிடக்குறாங்க. உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது உண்மை வந்தால் தான் தெரியும், வரும்போது தெரியும், நாளைக்கு நடக்கும்போது அது தெரியும். அந்த மாதிரி அல்லது வந்து இப்படிப்பட்டவர்களெல்லாம் இருக்கிறாங்க. மக்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எப்படி இங்கு வந்து சாத்தியப்படுத்துவது அப்படின்னா அதுக்கு என்னாலன்னா முடியும், எனக்கு அந்த திறமை உண்டு என்ன. ஆனால் நான் வந்து அரசியலுக்கு வந்திருந்தால் நான் அந்த மாதிரி நான் இப்போ தான் என்னுடைய ஏதோ கடைசி காலம் என்னுடைய ஆராய்ச்சி முடிய போகிற நேரத்தில் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன், ஒன்று கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதை இந்த உலகத்தில் எப்படி சாத்தியப்படுத்த வேண்டும் என்கிற வழிமுறையும் எனக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். அதையும் நான் யோசிக்க முடியும், அது எப்படி சாத்தியப்படுத்துறது, இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படி எப்படி செய்வது அப்படின்னா அது கண்டிப்பாக எனக்கு அந்த வழி தெரிஞ்சு தான் இருக்கும். இன்னும் கண்டுபிடிப்பாளன்னா சும்மா கிடையாது. அவன் வந்து ஏதோ ஒரு ஆய்வு கூடத்தில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, அவருக்கும் இந்த மக்கள் மனநிலைக்கும் சம்மந்தங்கள் அப்படி கிடையாது. இந்த மக்களுடைய மனநிலை வென்று தான் நான் வந்து ஒரு கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை எதிர்வரப்போகிற ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தின் காரணமாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கணும், இது பயனில்லாமல் போச்சு. அப்படி தானே, இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனீங்களே, இத்தனை பேர் நிறைய பேர் உயிர் பலி இதுக்காக அடிச்சுக்கிட்டானுங்க. ஒருத்தர் சுட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு ஏதோ காணாததை கண்டதுனால ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு சுயநலமாக இருந்தாங்கல்ல. பார்த்தா இப்போ ஒரு மாற்றம் வரப்போகுது. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே ஓட போகிறாங்க, அங்கேயும் போய் சண்டை போட போகிறாங்க கொஞ்ச நாளைக்கு. அதன் பிறகு இனிமே பிறக்கிற குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்மையானவர்களாக இருப்பார்கள். அது சண்டைகள்லாம் விரும்ப மாட்டாங்க. அதனால தான் இந்த உலகத்தில் சமாதானம் வரப்போகுது. 2024 அப்புறம் பிறக்கிற குழந்தைகளால் தான், அதன் பிறகு அடுத்தடுத்த தலைமுறையினர் பிறந்துக்கிட்டே இருப்பாங்கள்ல, அவங்களால தான் இந்த உலகத்தில் சமாதானம் வரப்போகுது. இப்போ இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. அப்போது இவங்க வந்து தனி உடைமை நடைமுறையை பின்பற்றி அவங்கவுங்க சுயநலன்படி அவங்கவுங்க விருப்பப்படி எல்லா விஷயத்துலேயும் அவங்கவுங்க விருப்பப்படி வாழ்ந்தாங்க. மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிற பற்றி கவலை இல்லை. நமக்கு என்ன தேவை அதுதான் மற்றவங்களுக்கு தேவை. நமக்கு என்ன தேவை, எவ்வளோ அளவு தேவை, எவ்வளவு தேவை, நிறைய தேவை, மற்றவங்களுக்கு அதாவது நிறைய பேராசை. அப்போ அதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வருது. ஒவ்வொரு ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி இருக்கார், இன்னொருத்தர் வேறு மாதிரி வாழ்ந்துட்டுருக்கார், ஒருத்தர் வசதி இல்லாமல் இருக்கார், ஒருத்தர் நிறைய கோடீஸ்வரராக இருக்கார், ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கார், இன்னொருத்தர் தரமான மருத்துவத்துக்கு வழி இல்லாமல் இருக்கார், ஒருத்தர்கிட்ட பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. இப்படி நிறைய இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்பட, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு ஒரு காரணம். நீ பாட்டுக்கு வந்து உன்னுடைய சுயநலன்னு நினச்சிட்டு நீ வாழ்ந்தால் போதுன்னு நினச்சிட்டு நீ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த. இப்போ பார்த்திங்கன்னா
நீ வந்து நல்லா சொகுசாக வாழணும்னு, நீ மட்டும் சொகுசாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு உனக்கு மட்டும் நீ சொகுசை ஏற்படுத்திக்கிட்ட, ஆடம்பரத்தை ஏற்படுத்திக்கிட்ட, மற்றவங்கள பற்றி கவலைப்படலை. அப்போ அப்படித்தான் இந்த சிந்தனையின் அடிப்படையாக கொண்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாச்சு. இப்போ பார்த்தா என்ன ஆகுது, அப்படியே ஃபெயிலியர் ஆக போகுது. இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஃபெயிலியர் ஆக போகுது. அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்போ என்ன ஆக போகுது, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துருச்சுனாக்கா இந்த இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின இவ்வளோ கட்டமைப்புகள் இது எல்லாம் அப்படியே நிற்கும். இதெல்லாம் வந்து அவ்வளோ மாற்றவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இவ்வளோ இந்த உலகம் முழுக்க இருக்கிற காங்கிரீட் கட்டடத்தை இடித்து மீண்டும் விளைநிலமாக மாற்ற முடியுமா? ஏன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தவும் முடியாது. இதை வந்து 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இந்த உலகத்தை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு ஊர் அல்ல ஒரு நகரம் பார்த்தா வீடு வரிசையாக இருக்கா, அடுக்கடுக்க. ஒரு சென்னையை பாருங்கள், இதெல்லாம் வந்து 2040க்கு அப்புறம் பயன் தராது. இது ஏன்னா மக்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு விவசாயம் 2040க்கு அப்புறம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் விவசாய நிலம் தேவை. ஏன்னா 2040க்கு அப்புறம் இந்த உலகத்தில் உள்ள இருக்கிற அத்தனை மக்களும் 800 கோடி பேருக்கு மேலே உள்ள அத்தனை மக்களும் 2040 கண்டிப்பாக 1000 கோடி ஆகிடும். 1000 கோடி மக்களும் ஒவ்வொருத்தரும் விவசாயத்தை நம்பி தான் வாழ போகிறாங்க. அப்போ விவசாய நிலம் எல்லாத்துக்குமே தேவை. அப்போ விவசாய நிலம் எங்கே இருக்குது? சென்னைக்குள்ளேயா இருக்குது? சென்னைக்குள்ளே இருக்குது, ஆனால் எல்லாம் கட்டடம் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் விவசாய நிலமாக மாற்றினா தான் அங்கே நீங்கள் இருக்க முடியும். அப்படின்னா நீங்கள் அந்த கட்டடங்கள்லாம் இடிக்கணும், வெடி வச்சு தகர்க்கணும், அந்த கற்கோவியல்கள்லாம் அகற்றி அதை விளைநிலமாக நீங்கள் மாற்றணும். அப்போ தான் 2040 அப்புறம் அது விவசாயம் பண்ண முடியும். அதை பண்ண முடியுமா? அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு வீட்டை இடித்து அதை அப்புறப்படுத்துறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த குவியல்களை நீங்கள் எங்கே கொண்டு போடுவீங்க? கற்கோவியல்களை எங்கே கொண்டு போடுவீங்க? நிறைய அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உலகம் முழுக்க எல்லோரும் உலகத்தையவே இடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா? இடிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2040 செயலிழக்கும்போது இந்த எல்லாத்தையும் இடிக்கணும் அப்படின்னா இடிக்க முடியும், ரொம்ப ஈஸி. எப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள ஏன்னா இது இடித்து தான் ஆகணும், இடித்தா தான் இதை பயன்படுத்த முடியும். இதை இடிக்கிறதுக்கு உனக்கு மனசு வந்ததோ வரலையோ அதை பற்றி இந்த மாற்றத்துக்கு என்ன இந்த மாற்றம் நடக்க போகிற மாற்றங்கிறது வந்து அதை நீ மாற்ற முடியாது, அதை நீ தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு மாற்றம் நடக்க போகுது, இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அந்த மாற்றத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு வந்து இப்போ நீ கட்டி வச்சுருக்கல இவ்வளோ கட்டடம், இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்கல்ல, இப்போ இதை இடித்தாதான் இந்த இடத்துல நீ விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா விவசாயம் ஏன் இதை வந்து இடிக்காமல் இங்குக்குள்ளே எப்படி விவசாயம் பண்ண முடியாதா? எப்படி பண்ணுவீங்க? உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு நகரத்தில் இருக்கீங்க, ஒரு மாநகரத்தில் இருக்கீங்க, ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிலம் இருக்குதா? விவசாய நிலம் இருக்குதா? அப்படி இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்குமா? அந்த ஊரில் ஒரு சென்னையில் இருக்கிறாங்க மக்கள், சென்னையில் இருக்கிற கட்டடங்களை இடிக்காமல் அங்கே வந்து நீங்கள் விவசாய தொழில் பண்ண முடியுமா? எங்கே ஏதாவது நிலம் இருக்கா? விவசாய நிலம் இருக்குதா? இல்லை, கிடையாது. அது உனக்கு விவசாய நிலம் எல்லாருக்குமே ஒருத்தருக்கு கிடைக்கலாம். பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் கிரவுண்டு, அதை நான் விவசாய நிலமாக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது பிடிப்பாங்க. அவரோட வீட்டு பக்கம் ஏன் வீடுங்க தான் இருக்குது, நான் அந்த விவசாய நிலத்தை இந்த விளையாட்டு மைதானத்தை நான் நிலமாக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஓரிருவருக்கு சாதகமாக இருக்கும். அந்த சென்னையில் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது சென்னையில் வசிக்கிற மக்களுக்கு யாராவது ஓரிருவருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். எப்படின்னா ஒருத்தரோட வீடு அங்கே இருக்கும், பக்கத்தில் பார்த்தா ஒரு ஸ்கூல் இருக்கும், அங்கே வந்து பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்கும். அந்த ப்ளே கிரவுண்டை அவர் என்ன சொல்ல, நான் இதை விளைநிலமாக மாற்றி நான் இங்கே இருந்துக்கிறேன். இப்படி எல்லாத்துக்கும் விளைநிலம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும்? சென்னையவே இடித்து தரமட்டமாக்கணும். சென்னை அது மாதிரி சிறுநகரம், பெருநகரம், இப்போ அது மாதிரி ஒரு மதுரையிலையும் மக்கள் நெருக்கடியாக வாழ்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாமே கட்டடத்தை காலி பண்ணிட்டு போகணும். ஏன்னா பக்கத்தில் விளைநிலம் வேணும். அவங்களுக்கும் ஏதாவது விளைநிலம் ஓரிருவருக்கு கிடைக்கும். பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் கிரவுண்டு, ஏதாவது பெரிய ஏதோ ஒன்று அந்த சென்னை அந்த மதுரை நகரத்துக்குள்ளே யாராவது ஓரிருவருக்கு விவசாய நிலம் கிடைக்கும். மற்றவங்க எல்லாத்துக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த மதுரையை பயன்படுத்தவும் முடியாது, அல்லது சென்னையை பயன்படுத்தவும் முடியாது, சென்னையில் தொடர்ந்து வாழவும் முடியாது. ஏன்னா இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே விவசாயம் பண்ணி தான் ஆகணும். கடையில் போய் பொருட்கள் வாங்க முடியாது, பணத்துக்கு மதிப்பு கிடையாது. எல்லாருமே விவசாயம் பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது எல்லா மக்களுமே என்ன பண்ணணும், அவங்க வாழ்கிற இடம், அவங்க ஒரு வீட்டில் வசிக்கிறாங்கன்னா பக்கத்தில் ஒரு சமவெளி இருக்கணும், ஒரு விவசாய நிலம் பக்கத்திலே இருக்கணும். இப்போ 2040 அப்புறம் உங்களுக்கு போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது,
சைக்கிள் கிடையாது, எந்த வாகனமும் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் தூரமாக இருக்கிற உங்கள் தோட்டத்துக்கு மோட்டர் பைக்கிலலாம் போயிட்டு வர முடியாது. மோட்டர் பைக் எல்லாமே அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கோ ஸ்பேர் பார்ட்ஸு எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு பெட்ரோல்லாம் கிடைக்காது. பெட்ரோலு இந்த மாதிரி தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாமே செயலிழந்து போயிடும். அப்போ நீங்கள் உங்கள் தூரத்தில் இருக்கிற உங்கள் விளைநிலத்துக்கு போகணுன்னா நடந்து தான் போகணும். நடந்து போயிட்டு நடந்து வர்றதுக்குள்ளே உங்களுக்கு சைக்கிள் கூட கிடையாது. குதிரையிலலாம் ஏறி போனீங்கன்னா குதிரைகளை பழக்கணும், அதுக்கு ஒரு தீவனம் வைக்கணும், அது எட்டிட்டு உதைக்கும். யார் மிதிப்பட்டு சாக போகிறாங்க? அதனால் அப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே விளைநிலம் இருக்கும். ரொம்ப தூரத்தில் விளைநிலம் இருந்ததுன்னா போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். அப்போது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே விளைநிலம் இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருந்தால் ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து அந்த விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு எந்த தொழிலையுமே யாருமே பண்ண மாட்டாங்க. வியாபாரம், பணத்துக்கு மதிப்பு எதுவுமே கிடையாது. அது பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக டிஜிட்டல் கரன்சி. அப்படியே 2040 இந்த உலகம் செயலிழக்கும் போது உங்களுக்கு வந்து பணங்கிற நடைமுறையே கிடையாது. துபாயிலலாம் இப்போவே வந்து அந்த காகித பணம்ங்கிறது இல்லவே இல்லை. எல்லாம் டிஜிட்டல் மணி ஆயிடுச்சு. அப்போ 2040 இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் வந்து பணம், காகித பணமே இருக்காது. எல்லாம் டிஜிட்டல் மயமாக தான் இருக்கும். எல்லாம் வந்து டிஜிட்டல் மணியாக மாறும்போது அப்போ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தில் நம்ம போகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் விவசாய நிலம் விவசாயம்தான் தீர்வு. 2040 அப்புறம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் விவசாயம்தான் தீர்வுன்னா அவங்க விவசாய நிலம் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும். எங்கேயோ 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குதுன்னா போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ தினம் போயிட்டு வருவாங்களா? போயிட்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாருடைய விவசாய நிலமும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், வீட்டுக்கு பின்னாடி இருக்கணும். அதை அடிப்படையாக வச்சு தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அந்த ஊரை. அப்போது எல்லாருக்குமே இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டே எந்த கட்டடத்தையும் இடிக்க வேண்டாம்ப்பா, இப்போ இருக்கிற இந்த கட்டடத்தில் நீங்கள் வசிச்சுக்கிட்டு விவசாயமும் பண்ணிக்கலான்னா எப்படி முடியும்? இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, கீழ்ப்பாக்கமோ அல்லது அண்ணா நகரில் இருக்கீங்கப்பா. உங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. அண்ணா நகரில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே விளைநிலம் கிடைக்குமா? விவசாய நிலம் கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு நிலமே இல்லை. அப்போ வேறு வழியே இல்லாமல் விவசாயம்தான் தீர்வு. அப்படிங்கும்போது அந்த அண்ணா நகரெல்லாம் சென்னையெல்லாம் காலி பண்ணிவிட்டு எங்கேயாவது கிராமத்துக்கு, எங்கேயாவது சமவெளி இருக்கிற பகுதிகளுக்கு மக்கள் குடிபெயர்ந்தே ஆகணும். அந்த சென்னையெல்லாம் வந்து சென்னையை பயன்படுத்தணுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா சென்னையில் உள்ள கட்டடங்கள்லாம் இடிக்கணும். சென்னையில் உள்ள கட்டிடங்கள், மதுரையில் உள்ள கட்டிடங்கள், திருச்சியில் உள்ள கட்டிடங்கள், பாம்பேயில் உள்ள கட்டிடங்கள், இது எல்லாத்தையும் இடித்து ஆகணும். இடித்தாதான் அதை சமவெளியை ஆக்கி அதில் உள்ள கற்கோவியல்களெல்லாம் அள்ளி வேறு எங்கேயாவது கொட்டி கடற்கரையில் கொட்டி கடற்கரையில் ஒரு தடுப்பு சுவரை கட்டி, கடற்கரையில் தடுப்பு சுவரெலாம் கட்ட வேண்டியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய கடமைகள்லாம் நமக்கு இருக்குது பாருங்கள். ஏன்னா நல்ல பெரிய இப்போ தான் நம்மளால் முடியும். இல்லைனா கடலோட எல்லை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். கடல் அரிப்பின் காரணமாக கடல் விரிவடைந்து கொண்டே வரும். அதை தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கடற்கரையில் வந்து பெரிய பெரிய பாறாங்கற்களை வந்து வெட்டி உள்ளே போட்டு பெரிய தடுப்பு சுவர்களை தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம், உலகம் முழுக்க எங்கெல்லாம் கடற்கரை இருக்கோ அங்கெல்லாம் ஏற்படுத்துறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா கடலோட எல்லை அதிகரிக்கும், கடல் தண்ணி ஊருக்குள்ளே புகுந்துடும், ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணால் நல்லது. அப்போது நம்ம கட்டிடங்கள்லாம் தரமட்டமாக்கும்போது நியூயார்க்கு, பாம்பே, சென்னை, கல்கத்தா, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இப்படி எங்கெங்கே உலகத்து எல்லா நகரங்கள், கிராமங்கள் எல்லாத்தையும் எல்லா கட்டடங்களையும் இடிக்கணும். இடித்து தரமட்டமாக்கி அது எப்படி இடிக்கிறதுனா வெடி தான். அற்புதமான தீர்வு என்னென்னா வெடி தான். வெடி வச்சிடும், டெமாலிஷ், டஃப்னு வெடிக்கும். அப்படியே ஒரு சிட்டியே அமைங்கிரும். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சிட்டி தரமட்டமாகிடும். அப்புறமா அந்த கற்கோவியல்களை ஒரு போர்க்கால அடிப்படையில் அள்ளி போய் கொட்டணும். கொட்டி சென்னை, ஏன்னா இப்போது சென்னையை எப்படிங்க அழிப்பாங்க? நகரத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை உருவாக்கியிருக்காங்களே, இதை எப்படிங்க அழிப்பாங்க? அப்படி நீ அழிக்கலைனாலும் இதோட ஆயுட்காலம் என்னது? சென்னையில் உள்ள இப்போ கட்டின ஒரு கட்டடத்தோட ஆயுட்காலம் வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? எத்தனை வருஷம்? இப்போ கட்டுற ஒரு கட்டடத்தோட ஆயுட்காலமே 60 வருஷம் 70 வருஷம்தான், 100 வருஷம்தான். அப்போ இப்போ கட்டுற ஒரு கட்டடம் கண்டிப்பாக 100 வருஷம் கழித்து இடிஞ்சு போயிடும். அப்படி தானே? அதுதானே உண்மை. இப்போ ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க, ஒரு பாலம் கட்டுறாங்க, அதோட ஆயுட்காலம் என்ன? 60 வருஷமோ 70 வருஷமோ இல்லை 100 வருஷமோ தான். அப்போ இப்போ கட்டுற பாலங்கிறது வந்து கண்டிப்பாக 100 வருஷம் கழித்து இடிஞ்சு தான் போகுது. அப்போது இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் என்பது, இதோட கட்டமைப்புகள் என்பது கண்டிப்பாக இன்னும் 100 வருஷம் கழித்து முற்றிலும் இடிஞ்சு தான் போகுது.
அதை நீ இப்போவே இடிச்சுக்கோ, இப்போவே இடிச்சிரு. நீ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கப்பா, அதனால் இது வந்து இந்த உலகத்தில் மாறாமல் அப்படியே நிற்க போதா? நீ கஷ்டப்பட்டு தான் கட்டின, பல உயிர்களை தியாகம் பண்ணிட்டு தான் உயிரை பணயமாக வச்சு தான் இந்த உலகத்தை உருவாக்குன, இந்த இயந்திர அறிவியல் உலகை நீ உருவாக்குன. அப்படிங்கிறக்காக அது என்ன அந்த 1000 வருஷம் ஆனாலும் எப்போவும் அது நிலச்சே நிற்க போதா? நீ அழகாக சூப்பராக உயிரை பணயமாக வச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி பல லட்சம் செலவு பண்ணி மொசைக் தரெல்லாம் போட்டு ஒரு வீடு கட்டினா தான், யார் இல்லைன்னு சொன்னான்? நீ கட்டினங்கிறக்காக அது இன்னும் 1000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு அப்படியே நிற்க போதா? நிற்காது. அது எப்படினாலும் இன்னும் 100 வருஷம்தான். நீ கட்டுற ஒரு வீட்டோட ஆயுட்காலம் எவ்வளோ? 100 வருஷம்தான். நீ 2040 இடிக்கலைன்னா, நீ கட்டின வீட்டை நீ 2040 இடிக்கலைன்னா 2140 தானாக விழுந்துற போகுது, தானாகவே அழியத்தான் போகுது. இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலக கட்டுமானங்கள் இருக்குல்ல, இதோட ஆயுட்காலமே 100 வருஷம்தான். நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அதுக்கு அதோட ஆயுட்காலம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பொருள் வாங்குறீங்கப்பா, ஒரு டிவி வாங்குறீங்க, அது 10 வருஷம்தான் உழைக்கும்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு ஃபேன் வாங்குறீங்க, இந்த ஃபேன் கண்டிப்பாக ஒரு 6 வருஷம் உழைக்கும் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறீங்க, குளிர்சாதன பெட்டி வாங்குறீங்க, கண்டிப்பாக இந்த ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக 10 வருஷம் வருங்க, அவ்வளோதான் உழைக்கும், கண்டிப்பாக 20 வருஷம். அதே மாதிரி நீங்கள் கட்டுற வீடு இருக்குது பாருங்க, நீங்கள் கட்டுற வீடு கண்டிப்பாக ஒரு 70 வருஷம் நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சா ஒரு 100 வருஷம் அது வரும். 100 வருஷம்தான் ஆயுட்காலம். ஒரு வாகனம் எல்லாத்துக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்குது, மனுஷங்களுக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்குது. இப்போ நீங்கள்லாம் பிறந்துட்டீங்க, அப்போ இன்னும் 150 வருஷம் 1000 வருஷம் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க போகிறீங்களா? நீங்களே தான் இறந்து தான் போக போகிறீங்க. அப்புறம் என்ன? நாம் எல்லாருமே இறந்து தான் போகிறோம். நாம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே 120 வருஷம்தான் உயிர் வாழ்வோம், அதுக்கு மேலே இருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ கட்டி வச்சுருக்கீங்களே இந்த இயந்திர அறிவியல் உலகம், உருவாக்கி வச்சுருக்கீங்களா உலகம் முழுக்க, அது பார்த்தா பிரம்மாண்டமானது தான், யார் இல்லைன்னு சொன்னால் அது பிரம்மாண்டமானது தான். ஆனால் அதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா இன்னும் 120 வருஷம்தான் அது இருக்கும். 100 வருஷம்தான். ஒரு உயரமான கட்டிடம், உலகத்திலே உயரமான கட்டிடம், ஒரு தாஜ்மஹால் வந்து 400 வருஷம் இருக்குது, 500 வருஷம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்குல்ல, அதுவும் என்றைக்கா ஒரு நாள் அழிஞ்சு தானே போகும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் பெரிய உயரமான கட்டடங்களை கட்டினாலும் சரி, அழகழகான வீடுகளை கட்டினாலும் சரி, அதுவும் 100 வருஷம் தானே, இன்னும் 100 வருஷம் தான். நீ இன்றைக்கி இடிக்க மாட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், இது என்ன எனக்கு இடிக்க மனசே வரல அப்படின்னு நீ சொன்னாலும், ஆனாலும் அதுவும் ஒரு 100 வருஷம் கழிச்சு அழிஞ்சு தானே போகுது. இதுக்கு மேலே இந்த வீட்டை பாதுகாக்க முடியாது, அதை இடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நோட்டீஸ் விட்டு இடிச்சிருவாங்க. இது அதாவது 50 வருஷத்துக்கு மேலே பழமையான கட்டடத்தெல்லாம் இடிப்பதற்கு கவர்மெண்ட் உத்தரவு போட்டுருச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமும் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், இயந்திர அறிவியல் உலகம், இதோட ஆயுட்காலமும் இன்னொரு 100 வருஷம்தான். 100 வருஷத்தில் இப்போ இருக்கிற வீடு கட்டடம் எல்லாத்தையும் இடித்து தான் ஆகணும் 100 வருஷம். அப்படி ஆக இந்த உலகத்தை அழிக்கிறது பெரிய அநியாயமோ, இது ஏதோ அதிர்ச்சிகரமான செயல் அப்படின்னு சொல்லாதீங்க. இது எப்படினாலும் 100 வருஷம் கழித்து இடிக்க தான் போகிறோம் இங்கே இருக்கிற எல்லா கட்டடத்தையும். அதனால் இயந்திர அறிவு, ஆனால் இது ஒரு காரணத்துக்காக நம்ம முன்கூட்டியே அழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அழிக்கலைன்னா நீங்கள் தான் அவஸ்தைப்பட போகிறீங்க. இது இடிக்க மாட்டோம், நான் கஷ்டப்பட்டு கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை இடிக்க மாட்டாங்கன்னா என்ன ஆகும்? 2040 அப்புறம் இதெல்லாம் அப்படியே நிற்கும், அப்படியே நிற்கும். இங்கே நீங்கள் இருக்கவும் முடியாது. எதை இடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, எதை அழித்து எதை இடித்து சமவெளியாக மாற்றி விவசாயம் பண்ணக்கூடாது, அந்த கட்டடங்கள்லாம் அப்படியே தான் இருக்கணும், அதை இடிக்க எங்களுக்கு மனசு வரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களோ, அதே கட்டடம் 2040 அப்புறம் அப்படியே தான் நிற்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த கட்டடத்தை காலி பண்ணிட்டு சமவெளியை நோக்கி ஓடி போவீங்க. அப்புறம் சமவெளிகளில் எல்லாத்துக்கும் விவசாய நிலம் கிடைக்காது, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு செத்துட்டு போவீங்க, நீங்கள் செத்துருவீங்க. அந்த கட்டடம் அப்படியே தான் நிற்கும். எதை இடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த கட்டடத்தை இடித்தாலாவது நிறைய விவசாய நிலங்கள் கிடைக்கும். அதை இடித்து விவசாய நிலமாக மாற்றி அதில் மக்கள் வாழ்ந்திருந்தால் நிறைய சண்டைகளை தவிர்க்கலாம். அதனால் ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னா அதற்காக நம்ம எப்படி வேணாலும் தயாராக இருக்கணும், என்ன வேணாலும் முயற்சி எடுக்க. அதுதான் அறிவு. மூட நம்பிக்கை, சில முட்டாள்கள் மட்டும்தான், மூட நம்பிக்கையில் ஊறி போனவர்கள் தான் நடக்கிற மாற்றங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க டியூப்லைட் மண்டைக்கு அது புரியாது, அதனால் அது ஏற்றுக்கவே மாட்டானுங்க. இன்னும் கடவுள்னு சொல்லிட்டு அந்த கடவுள் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நிறைய பிரச்சனை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. புரிஞ்சிக்காமல் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறாங்க பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பாவங்களை இந்த மக்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த பாவத்தோட தண்டனையை இந்த மக்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நான் ஒரு பாவம் பண்ணால் என் பேரன் அதோட பாவத்தை அந்த பாவத்தின் பலனை அவன் அனுபவிச்சு தான். அது மாதிரி தான்
இந்த உலகத்தில் வந்து இது நாள் வரைக்கும் மனுஷங்க நிறைய தப்பு பண்ணாங்களா, அவங்க தலைமுறையினர் அந்த பாவத்தை அந்த தண்டனையாக அனுபவிக்கத்தான் போகிறாங்க. அதனால் வந்து பாவத்திற்கான தண்டனைகள் இருக்குல்ல, அது நமக்கு கிடைக்கலனா கூட கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கும். நாம் பாவம் பண்ணால் நமக்கு கிடைக்கும், நம்முடைய சந்ததியினர் அதை அடைவார்கள், அந்த பாவத்தின் பலனை தொடர்வார்கள், தொடர்ந்து அனுபவிப்பார்கள். அதனால் வந்து ஒரு பாவம் பண்ணால் அதற்கான தண்டனை கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இயந்திர அறிவியல் உலகத்தில் இது நாள் வரைக்கும் இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஏகப்பட்ட பாவங்களை செஞ்சுட்டாங்க அந்த மனுஷங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாவத்திற்கான தண்டனையை நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகும் நாம் அனுபவிக்க தான் போகிறோம். கொஞ்ச காலத்துக்கு ஒரு மனித வாழ்க்கை வந்து சின்ன பின்னமாகி ஒரு ஒழுங்கு இல்லாமல் போவதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவும் நடக்கும். எது நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு மாற்றம் வரப்போதில்ல, 2040 அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போதில்ல, அப்போ வந்து உலகத்தில் வந்து எல்லாருமே கட்டடங்களை அழிக்கிறதுக்கு மனசே வராமல் இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு மனசு வராது, கஷ்டப்பட்டு வீடை கட்டியிருப்பாங்க, அதை இடிக்கிறதுக்கு மனசு வராது. இந்த மாதிரி மாற்றம் நடைபெறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிறைய பேர். அதுமாதிரி ஏற்றுக்கிட்டவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கிறது அவர்களுக்கு அந்த ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்படி ஒரு மாற்றம் நடைபெற போகிறது என்பதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், புதுசாக சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும். நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு புதுசாக நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட இருந்து. அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த நெருக்கத்தில் ஒரு 2040 நெருக்கத்தில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் நடக்கும். இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன், என்னை பின்தொடர்ந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பலமாக நிரூபிப்பாங்க. நான் வந்து அந்த அளவுக்கு நிரூபிக்கலை. நான் கடைசியாக என்னுடைய ஆராய்ச்சியோட முடிகிற காலகட்டத்தில் தான் நான் உங்கள் முன்னாடியே நான் வரேன். அதனால் நான் என்னுடைய கடமையை நான் முதல்ல செஞ்சுருந்தா என்னோட விலாவரியாக யாரும் விளக்கமாக சொல்லியிருக்க முடியாது. எல்லாத்துக்கும் தலைவனாக நான் இருந்திருப்பேன். அது அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் போச்சு. அப்படி ஒரு சம்பவம் மிகப்பெரிய புரட்சி இந்த உலகத்தில் நிகழாமல் போய்விட்டது. சரி, அதை விடுவோம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து எதிர்காலத்தில் 2040 அப்புறம் இந்த இயந்திர அப்போது இனிமேல் வர்றவங்க இனிமேல் என்னை தொடர்ந்து நிறைய பேர் வருவாங்க. நான் சொல்கிறது உண்மைதான் சொல்கிறது நிரூபிக்கிற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க, உலகம் முழுக்க பேசுவாங்க. எல்லாருமே ஒத்துக்குவாங்க. எல்லாருமே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள் நடக்குதா இல்லையா பாருங்கள். ஒரு நகரத்தையே அழிப்பாங்க. கிராமத்தை அழித்து அதை விவசாய நிலமாக மாற்றுற அந்த முயற்சி நடக்கிறதா இல்லையா பாருங்கள். ஒருத்தர் நம்ப மாட்டாங்க, ஆனால் நம்புகிறவங்க அதை அழிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. எதிர்காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் வரப்போகுது, அது உண்மைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக அதை அழிக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற சிறு நகரங்கள் ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒத்துக்கிறாங்க, உண்மையிலே இந்த நம்ம மாற்றம் நடக்க தான் போகுது அப்படி, அல்லது இந்தியாவிலே நடக்கும், இந்தியாவே ஒத்துப்பாங்க, ஒரு சிலர் ஒத்துப்பாங்க. அப்போ அவங்க ஒரு கிராமத்தை அழிப்பதற்கு முன் வரலாம். அந்த மாதிரி நான் கண்டுபிடிச்ச அந்த வடிவமைப்பின்படி ஒரு ஊரை உருவாக்குவதற்கு சில இங்கே இருக்கிற பழைய கட்டமைப்புகளை இடிப்பாங்க. இடிக்கிறது எப்படியே வெடி வச்சு தகர்த்துருவாங்க. ஒரு நிமிஷத்தில் இடிக்கிறது கூட ரொம்ப சுலபம். அப்படியே போய் இந்த பில்டிங் டெமாலிஷ் பண்ணுறது, அந்த டெக்னாலஜி அதை எதுக்கு கண்டுபிடிக்கிறான்? எதிர்காலத்துக்கு இது இந்த மாதிரி இந்த உலகத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதுக்காக தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு இப்போ இருக்கிற கட்டிடத்தை அழிக்கிறதுக்காக அவங்க உருவாக்குனாலும் அதோட பயன்பாடு பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய பயன்பாடாக இருக்குது. இந்த கட்டடங்கள்லாம் இடிப்பதற்காக பயன்படுத்துகிற அந்த தொழில்நுட்பம் பாருங்கள், அது எதிர்காலத்தில் இந்த உலகத்தையே அழிப்பதற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தை அழிக்கிறதுங்கிறது அழித்து புதிய உலகத்தை உருவாக்கணும். அப்போ வந்து எல்லாரும் இதை விட்டுட்டு சமவெளிக்கு போக மாட்டாங்க. ஏன் இதை அப்படி போவதாக இருந்தால் இதையே அழிச்சிட்டு இதை சமவெளியாக மாற்றி இதே ஒரு விவசாய நிலமாக மாற்றலாமே. இது வந்து ஒரு அருமையாக நடந்ததுன்னா, இப்போ வந்து ஒரு ஊர், நகரம், மாநகரம்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, இது ஏன் அந்தந்த இடத்துல இருக்காங்கன்னா அங்கே தண்ணி வசதி நல்லாயிருக்கும். இப்போ சென்னையில் மக்கள் ஏன் அவ்வளோ குவிகிறாங்க? தண்ணி வசதி, தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. பாருங்கள், 1 கோடி பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சமே இல்லை பாருங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ மக்கள் வந்து இப்போ மதுரையில் ஏன் இருக்காங்க, சென்னையில் ஏன் இருக்காங்க? அங்கே ஏதோ ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. அங்கே நீர் வசதி, அப்புறம் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் அங்கே அவங்களுக்கு கிடைக்குது. அங்கே அந்த பகுதியில் வாழ்ந்தால் மக்கள் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக வாழலாம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மதுரையை விட்டுட்டே அவங்க போக மாட்டாங்க. அந்த மதுரையில் இருக்கிற கட்டடங்களை அழிச்சிட்டு அங்கேயே வந்து ஊராக கிராமமாக உருவாக்கி, எனது வடிவமைப்பின்படி கிராமங்களை உருவாக்கி, அதாவது ஊர்களை உருவாக்கி அங்கேயே வாழ்வாங்க. மதுரையிலே வாழ்வாங்க. சென்னையிலே இருக்கிற மக்கள் வந்து சென்னையை விட்டு போக மாட்டாங்க. சென்னையவே அந்த கட்டடத்தில் டெமாலிஷ் பண்ணிவிட்டு அது மாதிரி முயற்சியும் இருக்கும். அது மாதிரி முயற்சிகளும் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். அப்போது
எல்லாருமே வந்து இந்த உலகத்தை இயந்திர அறிவியல் உலகத்தை அப்படியே அப்படியே எலும்பு கூடு போல் அப்படியே விட்டுட்டு சமவெளியை நோக்கி ஓடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் அப்படி ஓடுவாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிற கட்டடங்கள்லாம் இடிப்பாங்க. உலகம் முழுக்க என்ன நடக்குதுங்கிறத அந்த வேடிக்கை மட்டும் பாருங்கள். இந்த உலகம் எப்படி அழிய போகுது. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு தொலைக்காட்சி அதை ஒளிபரப்புறது அதெல்லாம் நடக்குதான்னு தெரில. அதெல்லாம் தெரியணும். ஏன்னா வந்து இந்த உலகமே அழிய போகுது அப்படிங்கும்போது, இந்த இயந்திர அறிவியல் உலகமே அழிய போகுது அப்படிங்கும்போது இந்த அப்போ நிறைய எல்லாமே நிறைய செயலிழந்துடும். ஏன்னா இது எல்லாமே ஃபெயிலியர் ஆக போகுது அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் படம் பிடிச்சு காட்டுற அளவுக்கு இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதுவும் செயலிழந்துடும். எதிர்காலத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இவங்கெல்லாம் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க, செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் நடக்க போகிற இந்த மாற்றம் இருக்குல்ல, இதெல்லாம் மக்களுக்கு காமிக்கணும். உலகம் முழுக்க இப்படி ஒரு மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை முக்கியமாக காட்டணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற எது வேணாலும் ஃபெயிலியர் ஆகட்டும். ஆரம்பத்தில் வந்து இதை மட்டும் விட்டுட்டு போயிடக்கூடாது. உலகத்தில் என்ன மாற்றங்கள் நடக்குது, அந்த நாட்டில் வந்து இவங்கெல்லாம் இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க, இங்கே புதிய ஊரை அது கண்டுபிடிப்பு, அந்த ஊரை வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க, அந்த கண்டுபிடிப்பின்படி அந்த வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு இவங்க ஒரு ஊரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த மாற்றம் எங்கேயாவது நடந்தால் அது உலகத்துக்குள்ள உள்ள எல்லாத்துக்கும் தெரியணும். அப்போ தான் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இல்லை, உலகத்தில் அங்கே நடக்கிறது இன்றைக்கி தெரியுதுல்ல. அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் இங்கே தெரியுது, இங்கிலாந்தில் என்ன நடந்தாலும் இங்கே, இந்தியாவில் என்ன நடந்தாலும் அமெரிக்காக்காரங்களுக்கு தெரியுதில்ல. அதே மாதிரி இந்த 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியும் போது, இந்த கட்டடங்கள்லாம் டெமாலிஷ் பண்ணும்போது அதை இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் பார்க்கணும். அப்போ தான் மாற்றத்தின் அவசியத்தை புரிஞ்சுப்பாங்க. அது ஒரு பிரச்சாரம். ஏன்னா அப்போ தான் வந்து உலகத்தில் இவ்வளோ வேகமாக இருக்குது, எல்லாருமே இது போன்ற முயற்சியில் தான் அப்போ நாமளும் அந்த முயற்சியில் பங்கேற்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு மாற்றத்தை காண்பதற்கு இந்த தகவல் பரிமாற்றம் என்பது ரொம்ப தேவை. உலகத்தில் நடக்கிற அந்த மாற்றங்களை மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு செய்திகளாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஊரை உருவாக்கிடுவாங்க. உருவாக்கி அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சாரம். எதிர்கால உலகம் எப்படி இருக்க போகிறது என்பதை போய் பார்க்கணும்ல. அந்த மாதிரியெல்லாம் மாற்றம் நிறைய நடக்க போகுது. எதிர்கால உலகம் எப்படி இருக்க போகுது, அங்கே கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ போகிறோமா, நல்லா இருக்குது, இன்னும் பலமாக கட்டலாமா, இந்த கட்டிடங்களை இன்னும் பலமாக கட்டலாமா, நீர்நிலைகள் அற்புதமாக இருக்குது, தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லுவாங்க. சின்ன மாற்றங்களை கூட பரிந்துரைப்பார்கள். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட கேட்பாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கூட நான் சொல்லுவேன். கண்டிப்பாக என்கிட்ட வந்து கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரணமாக இருக்கிறவர் நானாகத்தான் இருக்கிறேன். அதனால் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் குறித்து என்கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்கணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி கேட்டால் தான் அது நல்லது. ஏன்னா வந்து இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையின் முதல் மனிதன் நான் தான். அப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உள்ளவர்களை இதோட கடைசி மனிதனும் நான் தான். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கல அந்த உலகத்தின் முதல் மனிதனும் நான் தான். அதனால் வந்து மனித நிலையில் முழுமையடைந்த அந்த தகுதியுடையவன் என்பதை என்னிடம் ஒரு அபிப்பிராயம் கேட்கலாம். ஏன்னா எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது வந்து அந்த உலகத்தில் நான் வாழ்ந்துருக்கேன். நான் உருவாக்கும் போது இப்படித்தான் இருக்கணும், அதில் வாழ்ந்து கொண்டே தான் நான் உருவாக்குறேன். என் மனசுக்குள்ளே அந்த உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். வாழ்ந்து தான் அதை நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து எனக்கு அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உலகமாக எனக்குள் இருக்கிறது அது.